யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் பிரச்சனைகள். இப்போ நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஒரு அமைச்சர், அதாவது இப்போ தாவேக்கா அமைச்சர், புதிய அமைச்சர் வந்து அந்த கோவிலுக்கு அதாவது விசிட் போகும்போது முகமூடியில் மாஸ்க் போட்டு போனதால் ஒரு அர்ச்சகர் இவ்வளோ பணம் வாங்குறாரு அவருக்கு தெரிஞ்சுது. உண்மையில் அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு அதாவது போனவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து அந்த அன்னதானம் வழங்குகிற இடத்துல இருந்து ஆன்லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்த லைனை விட இந்த ஆன்லைன் வந்து சரசரன்னு ஈஸியாக போயிட்டே இருந்துச்சு. நல்லா ஈஸியாக நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷமாக கொஞ்சம் ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் அப்போ மொத்தம் அதுமாரி ஈஸியாக பார்த்தீங்கன்னா சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே பார்த்துட்டோம். எவ்வளோ தூரம் வந்து நானே பயந்துட்டேன், எப்படா நின்று போகிறதுனா. ஆனால் அவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக வந்து சாமியை பார்த்துட்டு அழகாக வெளியே வந்துட்டோம். இதே வந்து இப்போ செகண்ட் ட்ரிப்பு இந்த வருஷத்தில் போயிருந்தேன். இந்த வருஷம் 2025, இது 26 ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2025 வந்து லாஸ்ட்டாக தான் போனேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு நம்மளோட இது விஸ்வாமித்திர கோவில் அந்த விஜயாபதி அது போகிறதுக்காக நம்ம திருச்செந்தூர்லேருந்து தான் நம்ம வந்து அங்கே வந்து பஸ்ஸு போகுதுன்றதால நான் அங்கே அப்போ போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான விஷயம், மிருகங்களை கூட கூண்டில் போட்டு அடைக்கிற மாதிரியே. அதாவது இந்த கோவிலுங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து பணத்தை பிடுங்கி அதில் வந்து இவங்க பல கோடியாக சம்பாதிக்கணுன்றது தான். அதாவது அரசாங்கமும் சரி, அந்த நிர்வாக அந்த அறநிலையத்துறை அமைச்சரும் சரி, எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ஜென்மங்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது அந்த கூண்டுலாம் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த திருப்பதியில் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஒரு செல்லில் போட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து விட்றது. எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் லைனாக நிற்க வச்சு போயிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு அழற்சி தெரியாது. இவங்க என்ன பண்ணால் அந்த செல்லுக்குள்ளே மாதிரி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் திறந்து மொத்தமாக விட்டுறாங்க. ஒரு இடத்துல மொத்தமாக விட்டு அங்கே வந்து லைனே கிடையாது. உள்ளே அந்த புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க, இப்போ சில பேர் போனவங்க தெரியும். அந்த இரும்பு கேட்டுக்குள்ளே வந்து நான் மூச்சே விட முடியல, அப்படியே ஜன நெருக்கடி. எப்படியும் ஒரு 1000 அந்த பகுதியில் மட்டும் இன்னும் உள்ள கோவிலுக்குள்ளே உள்ள காலைக்கும் இன்னும் நிறையா மக்கள் அப்படியே நெருக்கி கொஞ்சம் கூட ஃப்ரீனஸே இல்லை. யாருக்காவது இந்த மூச்சு ப்ராப்ளம் யாருக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இறந்துருவாங்க. அது முருகனோட அருள், அது உழைச்சி வரவங்களோட விஷயம். இந்த திருச்செந்தூரில் கடல்லையும் சரி கோவில்லையும் இறந்ததாக வந்து அவ்வளோவா நமக்கு பேச்சில்லை. அந்த மாதிரி இவனுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவ்வளோ விஷயம். ஏன் இப்படி நெருக்கடி? இந்த செல்லு வைக்கிறதே எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லைன்னா அப்படியே சர்றன்னு ஈஸியாக போயிட்டு நம்ம வந்து சாமியை பார்க்கணும். இந்த அடைச்சி போனோம்னா அதாவது ஃப்ரீயாக போகிறதால இவங்களுக்கு அடைச்சி இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை துன்பத்தை கொடுத்து ஃப்ரீ லைன் என்ற பகுதியில் அவங்க பணம் டிக்கெட் போட்டு சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் எப்படா அந்த ஆட்சி மாறும்னு நினச்சேன். அது மாறிடுச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் அவர் காலைல ஒரு அமைச்சர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து தேங்காய் பழம் பார்க்கலாம் சாமிக்கு நம்ம வந்து உடைக்கணும்னா ஒரு 50 ரூபா தேங்காய் பழம்னு பார்த்தீங்கன்னா நீ அர்ச்சகருக்கு அவங்க வந்து கேட்டே வாங்குறாங்க. அதாவது 100 ரூபா அது நீங்கள் கொடுத்தா தான் நான் உடைப்பேன்னு கொடுங்கன்றாங்க. அப்புறம் டிக்கெட்டு வேறு. இவ்வளோ விஷயத்தையும் கடந்து நிறைய பேர் அதுதான் வெறும் கையோடு தான் நிறைய பேர் போகிறது. அதுதான் கடவுளுக்காக நம்ம சுதந்திரமாக ஒரு பூவும் கொடுக்க முடியல, தேங்காய் பழம் உடைக்க முடியல. அதே மாதிரி வஸ்திர தானம் நான் ஒரு டைம் வந்து பண்ணும்போது அதே மாதிரி தான். வஸ்திர தானம் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் 100 ரூபாய் என்னமோ வாங்கிக்கிட்டு தான் வந்து வஸ்திர தானம் கடவுளுக்கு நம்ம சுவாமிக்கு கொடுத்தது. அதுமாரி இந்த ஐயர்வாள் அதுமாரி பண்ணாங்க. ஆனால் நான் போனால் வந்து ஃபஸ்ட் டைம், அதாவது செகண்ட் டைம் போனப்போ வந்து அதான் இந்த செல்லில் போட்டு அடைச்சிட்டு உள்ளே போனோம். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அது அதான் அங்கே இருக்கிற ஐயர்கள்லாம் வந்து சீக்கிரமாக போவோன்னா 2000 ரூபாய் சொன்னார் அப்பயே உள்ளே போகிறதுக்கு. கோயிலில் நீங்கள் வந்து அதாவது 3 விதமாக, ஒன்று ஃப்ரீ லைனு, ஒன்று சிறப்பு தரிசனம், இன்னொன்று அது இல்லாமல் ஒரு பிளாக்கில் அது ஐயருங்களாக தனியாக வந்து அதாவது அங்கே வேலை பார்க்குற
பிராமணர் மட்டும் அவங்க தனியாக ஒரு ரூட்டு, சிறப்பு தரிசனம் ஒரு ரூட்டு, ஃப்ரீ லைன் ஒரு ரூட்டு, மொத்தம் 3 ரூட்டாக பிரிக்கிறாங்க. 2000 கேட்டாங்க. சரி 2000 பரவாயில்ல, ஏன்னா அவ்வளோ ஜனம் இருந்துச்சு. நான் அந்த ஃபஸ்ட் டைம் போனப்போ சரி வெயிட் பண்ணி பார்த்தா அந்த அந்த 2000 டிக்கெட்டுக்கே அதுக்கே நம்மளை ஒரு ½ என்னமோ நின்றுட்டு இருந்தோம். பார்த்தா சரி வராது, நம்ம வந்து ஃப்ரீ லைனுக்கே போய்க்கலாம், பணத்தை கொடுத்து இதில் நிற்கிறதுக்கு எதுக்கு நிற்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பிராமணர் லைன், அந்த 2000 வாங்குறது பிராமணர் லைனு, சிறப்பு தரிசனம் இல்லை. சரி இதெல்லாம் யார் கேட்க போகிறா, இந்த மாதிரிலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு சாமி கும்பிட முடியல நிம்மதியாக அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அப்போ நானே போனப்போ 2000 அந்த பிராமணர் பேசுனது. எனக்கு என்னென்னா ஒரு கேள்வி, இவங்களுக்கு அறநிலைத்துறை எல்லாமே அந்த கோவில் வந்து அரசுக்கு கீழேங்கிறதால எல்லாருக்குமே சம்பளம் உண்டு, எல்லா சம்பளம் உண்டு. எப்படியும் வந்து மக்கள் வந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிராமணருக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தானம் கொடுக்கணும், அது கம்பல்சரியாக கொடுக்கணும். இல்லைனாலும் ₹1 போடணும், இல்லை ₹5 போடலாம், இல்லை அவங்க கையில் கிடச்சது எவ்வளோ வேணால் போடலாம், அதுக்கு வரமுறையில். ஏன்னா பிராமணருக்கு கண்டிப்பாக நம்ம தானம் கொடுக்கணும். அடுத்து உண்டியில் ₹1 நமக்கு இறைவனுக்கு நம்ம போடணும். இதுதான் வந்து விதி. இல்லை இப்படி தான் நம்ம வந்து முறையாக இருக்கணும். எப்படியும் ஒரு மக்கள் ₹1 போட்டால் கூட லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, எங்கேயோ போயிடும். பேராசைப்படாமல் அந்த பிராமணர்களும் சரி, அந்த பணத்துக்காக அவங்களே வந்து சாமியை வந்து ஒழுங்காக நமக்கு வந்து அந்த மந்திரங்கள் உச்சரித்தலாம் எல்லாம் கம்மியாகுது. பணம் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குது. இது எப்படா மாறும்னு நினச்சேன். நான் ஒவ்வொரு டைமாக போகும் ஒவ்வொரு கோவிலும் இந்த மாதிரி வந்து செல்லுகளை போட்டு அடைச்சி அந்த பாம்பு மாதிரி கம்பிகளை வளைச்சி போகிறது. அதாவது இப்போ திருச்செந்தூரை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் இடம். ஆனால் வந்து ஜோதிடத்தை முறையாக பார்க்கும்போது குரு இயங்குறார், அங்கே வந்து சுக்கிரனும் இயங்குறார் அந்த இடத்த பொறுத்தவரையிலும். அதுதான் போயிட்டு வரவங்க எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு அதுதான் மெயின் காரணம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த திருச்செந்தூர் கடல் ஓரத்தில் வந்து எவ்வளோ சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் எல்லாருமே அந்த திருச்செந்தூர் கடலில் வந்து எல்லாருமே நடந்து அவர்கள் வந்து குளித்து அந்த காலத்தில் வந்து முருகரை வந்து வழிபட்டதாக இடம். அந்தமாரி மகான்கள்லாம் நடந்து அந்த மணலில் வந்து ஒரு துளியாவது நம்ம வந்து மகான்கள் காலில் பட்ட மணலில் ஒரு துளி, ஒரு அளவாச்சும் நம்மளோட காலில் அது பட்டுச்சுன்னா அதுவே பெரிய பாக்கியம் புண்ணியன்னுவாங்க. ஏன்னா வந்து அங்கே திருச்செந்தூர் போகாத மாமுனிவர்களும் கிடையாது, மகான்களும் கிடையாது, சித்தர்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது அந்த கடற்கரை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த முருகரோட இடம். அப்படிப்பட்ட இடத்துல வந்து நான் போனப்போ செகண்ட் ட்ரிப்பு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே தான் ஒரு தப்பான ஒரு விஷயம் அந்த பக்கம் நான் பார்த்தேன். இல்லை வெளியிலேருந்து வர மோசமான நாய்ங்க தான் சொல்லலாம், வெளியிலேருந்து வர நாய்ங்க தான். ஏன்னா அந்த கட்டடங்கள்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ நான் போனப்போ. ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஒன்று ஒழுக்கமே இல்லாத நாய்ங்கள்லாம் எதுக்காக அந்த கோவிலுக்கு வருதுங்கன்னே தெரியல. நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சாமியை மட்டும் கும்பிட்றாங்க. ஏன்னா அது முருகரோட இடம். முருகர்னால் செவ்வாய் பகவானுக்கு யாராவது ஒரு தவறான எண்ணத்தோடு அந்த கோவிலுக்கு வர்றவங்களும் சரி, இல்லை 1000 தவறுகளை பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. சுத்தமாக முருகர்கிட்ட போனால் மட்டும்தான். ஏன்னா முருகர் என்பது செவ்வாய் பகவான் ஒரு போர் வீரன், ஒரு தளபதி, படை தளபதி. அவங்க வந்து அநியாயம் அக்கிரமம் யாராவது பண்ணால் கண்டிப்பாக வந்து துணை வரவே மாட்டார். முருகரை பொறுத்தவரைக்கும் நேர்மையாகவும் நீதியாகவும் மக்கள் தொண்டனாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து முருகரோட அருள் முழுசாக கிடைக்கும். திருச்செந்தூர் போனோடனே கடலில் குளித்தோடனே நமக்கு வந்து எல்லாமே போயிடுது மட்டும் நினச்சிக்காதீங்க. ஆனால் உண்மையில் வந்து அது அப்படி கிடையாது. செவ்வாயினாலே எல்லாருமே பயப்படுவோம். ரத்தக்காரகம், இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் காரகம், கை கால் உடைபடுறதுக்கும் ஒரு காரணம். அதனால் வந்து தப்பான கணக்கோடு யார் திருச்செந்தூர் 1000 தப்பு பண்ணிட்டோம், திருச்செந்தூர் கோயிலில் போய் கடலில் குளிச்சுட்டு வந்தால் நல்லதுன்னு நினச்சி யாருமே அந்த ஊர் பக்கம் காலை வச்சிடாதீங்க. ஏன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் கூட எல்லா கோயிலும் போகிற மாதிரி போனேன். திருச்செந்தூர் அவ்வளோ பயங்கரமான சக்தி உள்ள முருகர். எப்படியும் சொல்ல முடியல. எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாக்கியம்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்ரு நம்ம திண்டிவனத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு 500 கிலோமீட்டருக்கு இருக்குது.
அவ்வளோ நேரமாக ட்ராவல் பண்ணுறது போகுமா என் வாழ்க்கையில் நினச்சேன். ஆனால் நான் செகண்ட் ட்ரிப் போகும்போது ஒரு 3-4 முறை நான் வந்து திருச்செந்தூர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த விஜயாபதிக்கு போயிட்டு போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே திருச்செந்தூர்லேருந்து விஜயாபதிக்கு போகணும், விஜயாபதிலேருந்து திரும்ப திருச்செந்தூர் வரணும். இதை மாதிரி ரொம்ப அது முருகர் அந்த டைமில் ஒரு விளையாட்டு பண்ணார் பாருங்க, ரொம்ப வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு இடம் பார்த்திங்கன்னா அந்த முருகர் தான். நமக்கு வேணும், நம்ம முருகர் மனசாக நினச்சோம்னா கண்டிப்பாக அவரோட சன்னதிக்கு நம்மளே அழைப்பார். யாராவது நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, நம்மளோட ஃபேமிலியோ இல்லை மற்றவங்களோ, அதாவது நம்ம தெருக்களில் இருக்கவங்களும் சரி, யாராவது குரூப்பாக டூராக போடும்போது கூட இல்லை சரி, எப்படியாவது அதை மனசார நினச்சி முருகான்னு உருகி சொன்னாலே போதும், அவரோட இடத்துக்கு கண்டிப்பாக எப்படியாவது நம்ம போயிடுவோம். மனசார நினைக்கணும். அதாவது உலகத்தில் ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோட இருக்கிறவங்களும் சரி, ஒருத்தவங்களுக்கு மனசுக்கும் உடலுக்கும் துன்பம் வராத அவங்களும் சரி, கண்டிப்பாக முருகர் இடத்துல போகும்போது நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாமே வந்து சக்ஸஸாக கண்டிப்பாக முடியுங்க. அதை விட்டுட்டு 1000 தப்பு பண்ணிவிட்டு ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டான விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா திருச்செந்தூர் முருகர் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவில். அதில் இன்னொரு ஒரு விஷயம் வந்து சித்தர்கள் 3 சித்தர்கள் ஒரு பகுதியில் இருக்காங்க. நான் 2 டைம்ஸ் போய்ட்டும் என்னால் வந்து அதை பார்க்க முடியல. அது எந்த பகுதியில் இருக்குதுன்னு தெரியல. அது வந்து அதை காமிக்க மாட்டாங்க. அது ஒரு அதிசயம். இன்னொன்று வந்து நம்ம கோவில்லே வந்து ஒரு சுரங்க வழி மாதிரி இருக்குது. அங்கே ஒரு சிவனோட சிவனை அங்கே இருக்கிற சிவன், அவர் பேர் என்னமோ மறந்துச்சு, அந்த சிவனை பார்த்துட்டு நம்ம வந்து முருகனை பார்க்கணுமா. அந்த அந்த பாதாள கோவிலே வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். அதுவும் நம்ம வந்து யாருமே பார்க்கறதில்ல, அவங்க காமிக்கிறதில்ல, அது பூட்டியாக தான் இருக்குமா அதுன்ட்டு. அந்த சைடு நமக்கு வந்து இவங்க பணம் வாங்குற ஒரு பக்கம், பிராமணர் பணம் வாங்குற ஒரு பக்கம், ஃப்ரீ லைன் ஒரு பக்கம், சிறப்பு லைன் ஒரு பக்கம், இது இருக்கிறத இந்த அவங்கவுங்க ஒரு வழியில் எடுத்து நம்ம வெளியே விட்டுறாங்க. நம்ம எங்கேருந்து அங்கே வந்து எங்கே இருக்குது தேடுறது கூட வழி இல்லை. அதில் இன்னொன்று ஒரு விஷயம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரவு தங்குறவங்க வந்து சேஃப்டிக்கு வந்து நிறைய ஒரு காவலாளிங்க கொஞ்சம் நிறைய போட்டால், ஏன்னா நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம். நிறைய வந்து லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் வராங்க. எல்லா ஊர்லேருந்தும் மாநிலத்துலேருந்தும் வராங்க. பணம் இருக்கிறவங்க போய்ட்டு ரூம் எடுத்து தங்குவாங்க, பணம் இல்லாதவங்க வந்து கடற்கரையிலையோ இல்லை வந்து கோவில் பகுதியிலையோ வந்து படுத்துகிறாங்க. அங்கே வந்து நிறைய காவலாளிக்கு வந்து, ஏன்னா வெளியூர்லேருந்து அசதியாக வந்து மக்கள் படுப்பாங்க. இரவு தங்கணுன்றது தான் மெயின். திருச்செந்தூர் கோயிலை பார்த்தீங்கன்னா இரவு தங்கணும் தான் ஒரு ஐதீகமான ஒரு சக்தி. அங்கே தங்கி தான் ஆகணும் எப்படிப்பட்டவங்களும். அப்படி தங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காவல் இருக்கவங்க கொஞ்சம் பலப்படுத்தினா நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க பார்த்தோன்னா மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கி எழுந்துச்சி சாமியை பார்த்துட்டு வருவாங்க. அதுதான் மெயின் என்னோடய குறைகள். அடுத்தது சின்ன சின்ன பிள்ளைகளை கூட அவங்க திருடுறதுக்கு தூண்டி வர அளவுக்கு அதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்குது. சின்ன பிள்ளைகளை விட்டு திருடுறதுக்கு திருடர்கள் நிறைய இருக்காங்க. அதனால் திருச்செந்தூர் போகிறவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கேயே வந்து லக்கேஜ் போடுறதுக்கெலாம் எல்லாமே செல்ஃபோன்லேருந்து பேக்லேருந்து லக்கேஜ் போடுறதுக்கெலாம் கொஞ்சம் வசதி இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி திருச்செந்தூர் போகிறவங்க வந்து முன்கூட்டியே அதை இரவு தங்குற மாதிரி போனோம்னா நல்லது. ஒரு இரவாச்சும் நம்ம தங்கினா திருச்செந்தூர் காற்று நம்ம மேலே, கடந்த கடற்கரை காற்று நம்ம மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோ வந்து நோய்கள் வந்து நீண்டு போகும். அதேமாரி நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். முருகா, எனக்கு உள்ள குறைகளும் சரி, எனக்கு உள்ள நோய்களும் சரி அப்படின்றது எல்லாமே வந்து சரியாகணும். நான் இதற்கு மேல்பட்டு யாரோட உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்ற உறுதிமொழி எடுத்து வேண்டிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட காரியம் சக்ஸஸ் ஆகும். 100% கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் 1000 வேண்டிட்டு உங்களோட உறவுக்கோ மக்களுக்கோ நீங்கள் வந்து துன்பத்தை கொடுக்கும்போது வந்து 2 மடங்காக உங்களுக்கு வந்து புண்ணியத்துக்கு பதில் பாவம் சேரும். கர்மாப்படி அதிகமாக நமக்கு வந்து செவ்வாய் பகவான் இல்லையா, நமக்கு அவர் தண்டனை கொடுப்பார். எந்த வழியிலாச்சும் தண்டனை கொடுப்பார். அதாவது திருச்செந்தூருக்கு நானும் போகிறேன் கச்சேரிக்கின்ற மாதிரி திருச்செந்தூருக்கு அசால்ட்டாக யாருமே போகும்போது நல்லது. அதேமாரி சுத்தமாக போங்க. சுத்தம் இல்லைன்னா ஒதுங்கிடுங்க. அந்த நாழி கிணறு ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் வசூல், அங்கேயும் ஒரு டிக்கெட்டு.
இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த பணமே இல்லாமல் என்னைக்கு வந்து ஒரு கோவில் இயங்குதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக தெய்வமும் உட்காரும். மக்களும் வந்து சாமி கும்பிட்டு, அதாவது ஒவ்வொருத்தங்கள பணம் இருக்கும், ஒருத்தங்கள பணம் இருக்காது. சாமி கும்பிட்டா திருப்தியும் இருக்கும். ஐயோ பணமும் செலவாச்சு, இது கோவிலுக்கு போனால் இவ்வளோ செலவாச்சு, இது ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டிலே என் பசங்களே பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு இங்கே போறியா, அந்த கோவிலுக்கு போறியோ, இவ்வளோ செலவாச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு அம்னிஷியான ஒரு விஷயம். மக்களே வந்து பார்த்து எப்படி பிராமணருக்கு தட்டில் போட தான் போகிறாங்க, உண்டியில் போட தான் போகிறாங்க. இதையே அந்த செருப்பு வழின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நசுக்கி, அதாவது வெயிட்டிங் ஹாலில் போட்டு அப்படி பொறுமையாக விட்டோன்னா மக்கள் வந்து ஆஹா நம்ம வந்து செருப்பு வழியில் போயிட்டா சீக்கிரம் பார்க்கலான்ற அந்த பணத்தை பிடுங்கிறதுக்காக என்னென்ன வழிகள் கையாளணுமோ எல்லா வழியும் வந்து கையாளுறது தான் இந்த பிராமணர்களும் இந்த அரசாங்கமும். ஆனால் அந்த தொல்லை ஒழிஞ்சுது. இனி ஒரு காலம் எப்படி ஃப்ரீ பஸ் விட தான் போகிறாரு நம்ம முதலமைச்சர் விஜய். ஃப்ரீ பஸ் விட்டார்னா, அதாவது பெண்களும் சரி, ஃப்ரீ பஸ் விட்டார்னா நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க, கெட்ட காரியங்களுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அது நல்ல முறையில் உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா மற்றும் இந்த வீடியோவில் அடுத்த பேசுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிற மக்கள் பார்க்க போர் அடிக்கும். அதனால் திருச்செந்தூர் போனோம்னா ஒரு தேங்காய் பழத்தோட இறைவனை தரிசிங்க. வெறும் கையோட போகாதீங்க. கல்பராத்திரி போகிறீங்களா, வாசலில் அங்கே அந்த படிக்கட்டில் முன்னாடியே நீங்கள் அது எரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் பழம் உடைச்சிட்டு ஒண்டியில் உங்களால் முடிஞ்சதை போடுங்க, பிராமணர் கொஞ்சம் போடுங்க. இவ்வளோதாங்க. ஈஸியாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டுவாங்க. ஏன்னா இப்போ போன ஆட்சியில் இருந்த அவலத்தை விட இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாயிண்ட்டு, ஒரே லைனாக வந்து விட்டாங்கன்னா இல்லை 2 லைன் எப்படிப்பட்ட மக்களையும் விட்டாங்கன்னா, ஏன்னா ஈஸியாக சாமியை வந்து பார்த்துக்கிட்டு சீக்கிரமாக வெளியில் வந்துடுவாங்க. இது நடந்துச்சுன்னா மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ லட்சக்கணக்கான மக்களும் போயிடலாங்க. மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், தெய்வத்துக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். மக்களை கசக்காமல் விடுறானுங்க பற்றியா அப்படின்ற தெய்வமே வந்து ஒரு மனம் இறங்கும். மக்களை கசக்கி ஒரு மக்கள் கசங்கி அவரை பார்க்கும்போது அவருக்கே வந்து துன்பம் கொடுக்கும். மக்கள் என்னை பார்க்குறதுக்கு இப்படி வராங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்களா அப்படின்ற முருகருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறது தான் இந்த பிராமணரும் அந்த போன அறநிலைத்துறை அமைச்சரும் சரி, போன அரசாங்கமும் சரி. ஆனால் நம்ம திருச்செந்தூரில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவிலுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு, அதை தான் சொல்லலாம். அதாவது இந்த கோவில் திருச்செந்தூர் பிரச்சனை பார்த்திங்கன்னா இதேமாரி இந்த அர்ச்சகர்கள் பணம் வாங்காமல் இருக்கும். தேங்காய் பழத்து கூட சரி, எப்படியும் பிராமணர் தட்டு தான் போடுவாங்க, தட்டில் காசு போட போகிறாங்க. அதால் இந்த இது தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு தட்சணை, ஏன்னா தேங்காய் வந்து எப்படியும் அவங்க ஒரு தேங்காய் எடுத்துப்பாங்க, இல்லை வாழைப்பழம் ஒன்று எடுத்துப்பாங்க, அதுமாரி கூட எடுத்துகிட்டு போட்டோம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் தட்சணை வந்து வாங்கக்கூடாது. நம்ம மக்கள் போடுறத மட்டும்தான் பிராமணர்கள் வாங்கணும். அவங்கள வந்து தட்சணைக்கு டிக்கெட்டுக்குன்னு தனியாக போடாமல் இருக்கணும். இதுதான் இந்த அரசாங்கம் வந்து கவனிக்கணும். இந்த திருச்செந்தூரில் எல்லா கோவிலும் நிம்மதியாக மன நிறைவாக இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். சாமி கும்பிடும்போதே, சாமி இவ்வளோ பூ பழம் இப்படிலாம் வாங்கினேன், சாமி இந்த பிராமணருக்கு 100 ரூபாய் இதுக்கு நான் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு கொடுத்தேன் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வராமல் இருக்கணும். கடவுளே என்னால் முடிஞ்சது உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கடவுளை வந்து கும்பிடணும். அப்படி இருந்தால் தான் இந்த தமிழ்நாடும் நம்ம செழுமையாக இருக்கும். மக்களும் வந்து நிறைய பேர் வீட்டிலே தேங்கியிருக்காங்க. குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, 2 பிள்ளைகள், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, அதில் யாரோ ஒரு ஆளுக்கு தான் கோவிலுக்கு போகிறாங்க. இப்போ இனிமேல் வந்து குடும்பத்தோடவே நம்ம கோவிலுங்களுக்கு போகலாம். நல்ல ஒரு சக்தியை நம்ம பெறலாம். நல்ல ஒரு ஞானத்தையும் நல்ல ஒரு ஒழுக்கமும் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. கடவுள் இருக்கிற இடத்துல நம்மளும் ஒழுக்கமாக போகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மற்றவர்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்காம நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போனால் 100% நீங்கள் வேண்டுதல் வந்து பலிக்கும். அதாங்க திருச்செந்தூர் பிரச்சனை இன்றையோட தீர்ந்தது நம்ம நினச்சிக்கலாம். இந்த ஆட்சியில் நம்ம வந்து கோவிலுங்களை வந்து நல்லபடி அழகாக போய் தரிசனம் பண்ணலாம். நானும் நிறைய இனிமேல், அதாவது இப்போ மே 5ஆம் மாதம் இல்லைங்களா, அடுத்தது ஏப்ரல்லாம் நான் வந்து நிறைய தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கோவில் இருக்குங்க. தெரியாத பெரிய பெரிய கோவில்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் வந்து
அது வெளியில் வரல, அந்தளவுக்கு ப்ராப்ளமாக இல்லை. இருந்தாலும் அந்த கோவிலுக்கெலாம் என்னோடய பயணம் இருக்கும். உங்களுக்கு அதிகமான கோவிலுங்களை, ஒரு முக்கியமான கோவிலுக்கு மட்டும்தான் நான், அதேமாரி பழமையான கோவிலுக்கு மட்டும்தான் நான் போவேன். இந்த புதுசாக கட்டிட்டு இந்த பணத்தை வசூல் பண்ணுற கோவில் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். அதில் வந்து பழமையான கோவில்கள் 1000 காலம் 500 காலம், அது வந்து எவ்வளோக்கு ஒரு கோவில் வந்து பழமை இருக்குதோ, எவ்வளோ ஆண்டுகள் அது நிலச்சி நிற்குதோ அவ்வளோக்கும் சக்திங்க. எல்லா விஷயங்களும் அடக்கி இருக்கும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை பார்த்த அந்த கோவிலுக்கு சக்தி இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி கோவிலுக்கு போகும்போது எனர்ஜி இருக்கும். அதுக்கு தான் பழமையான கோவில்னால் சும்மா இல்லை. நம்ம வீட்டில் எப்படி ஒரு பெரியவங்களுக்கு ஒரு 70 வயசு 80 வயசு 90 வயசு 100 வயசுக்கு இருக்கவங்ககிட்டலாம் நீங்கள் போயிட்டு பாருங்கள், நிறைய அனுபவம் இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் தான் நம்மளோட கட்டடங்கள், பழமையான கட்டடங்களும் சரி, பழமையான கோவிலுக்கும் சரி, சக்தி அதிகமாக இருக்குங்க. அதாவது வயோதிகம். அவங்க எத்தனை வருஷம் ஒரு கோவில் கட்டியிருக்கோ அத்தனை வருஷம் அவங்க முதுமையானவங்க. அவங்களுக்கு 1000 விஷயம் அந்த கோவிலுக்குள்ளே தேங்கியிருக்கு. நமக்கு எதனா ஒரு விஷயம் புலப்படணுன்னா கூட அந்த கோவிலுக்கு போகும்போது நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் நமக்கு மூளையில் வந்து பதிவாகும். நமக்கு என்ன தோணும், நம்ம எது நல்லது எது கெட்டதுன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு அங்கே சொல்லும். அதுதான் தெய்வீகமான ஒரு பழமையான ஒரு சக்தி உள்ள ஒரு கோவில். சரிங்க, இந்த வீடியோ ரொம்ப நேரம் பேசிட்டாமல் இருக்குது. திருச்செந்தூர் எல்லாருமே போங்க. இனிமேல் ஃப்ரீ தரிசனம் நல்லா பார்க்கலாம். அந்த செல்லு அடைக்கிறது இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். கோவிலுக்குள்ளே இரும்பு வேலிகள் அதிகமாக போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேறு ஒரு, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்கள், வேறு ஒரு சக்தி தான் இயங்கும். இரும்பு வேலி அது முடிஞ்ச வரலாம் அப்புறப்படுத்தினா நல்லாயிருக்கும். நான் அதுக்காக தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டு தான் முதலமைச்சருக்கு அனுப்பணும். ஏன்னா அவ்வளோ இரும்பு வேலிலாம் பார்த்துட்டு பயமாக இருக்குது. எதுக்காக ஒரு கோவிலுக்கு போனால் ஏதோ ஒரு 2 லைன் போகிற மாதிரி ஒரு விட்டாங்கன்னா வழி விட்டாலே போதும். கோவில் வேறு பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வேறு கம்பி கம்பியாக போட்டு அங்கங்கே ஒரு சாமியை சுற்றி வர முடியல, கொல்ல முடியல. எங்கே பார்த்தாலும் கம்பி, எங்கே பார்த்தாலும் இரும்பு கம்பி. மக்களை சாமி கும்பிட ஃப்ரீயாகவே விடுறதில்ல. அதான் மக்களே, திருச்செந்தூர் போங்க. நான் இப்போ நானும் போவேன். எப்படியும் இந்த 1 மந்த்தில் 2 மந்த்தில் திரும்பி போகலான்னு தான் இருக்கேன். ஏன்னா ட்ராவலோட டைம் தான் அதிகமாக இருக்குது. ட்ரெயினும் போகுது ஈஸியாக தான் தினமும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷு எனி டைம், திருச்செந்தூர் ட்ரெயின் எனி டைம் ரஷ்ஷாக இருக்குது. ஏன்னா துருவான பஸ்ஸும் நமக்கு வந்து திருச்செந்தூர் கிடையாது. இங்கேருந்து ஆனால் தூத்துக்குடி போகுது பஸ்ஸு, திருச்செந்தூர் கிடையாது. இல்லைன்னா மதுரை போயிடணும். இப்படிலாம் வந்து இறங்கி இறங்கி ஏறதால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. மற்றபடி திருச்செந்தூர் முருகனும் தரிசிக்கணும். அடுத்தது பழனி ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் வீடியோ. ஆனால் அங்கே செல்லு அனுமதி கிடையாது. அதால் வந்து எந்த வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா பழனியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா பழனியில் வந்து நிறைய அங்கேயும் அக்குர்மங்கள் நடக்குது. ஏன்னா அதையும் நான் போய் பார்த்துருக்கேன். சரிங்க, இந்த முருகரை பற்றி சொன்னேன், சக்தி வாய்ந்த முருகரை பற்றி. அங்குள்ள அட்டூழியங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம். இதுக்கு மேலே வந்து தப்பு பண்ணுறாங்க அறங்காவலர் இருக்க மாட்டாங்க, அமைச்சர்களும் இருக்க மாட்டாங்க, அடுத்து வந்து பிராமணரும் இருக்க மாட்டாங்க. பிராமணரும் இனிமேல் வந்து எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக இந்த ஆட்சியை வந்து அழகாக கொண்டுன்னு போகும். எல்லோரும் இறைவனை மன நிறைவோடும் நிம்மதியோடும் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.